2026ஆம் ஆண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த சதாசிவம் கிராமத்தைச் சேர்ந்த தர்ணீஷ் அவர்கள். தனது 10ஆம் வகுப்பு வரை சதாசிவபுரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் அதன் பிறகு தனது மேல்நிலைப் பள்ளி படிப்பை சேலத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலும் படித்து முடித்தவர். இவரது அப்பா திரு பாலசுப்ரமணியன் ஒரு ஓட்டுநராக பணிபுரிகிறார். அம்மா திருமதி செல்வமணி ஒரு டெய்லராக வேலை பார்த்து வருகிறார். சகோதரி சோபிகா சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். சாதனை படைத்த உங்களுக்கு கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் தளம் சார்பாக எமது வாழ்த்துக்கள். தர்ணீஷ், உங்களை பற்றி சிறு குறிப்பு தாருங்களேன். என் பேர் தர்ணீஷ். எங்கள் அம்மா பேர் வந்து செல்வமணி, எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணியன், எங்கள் அக்கா பேர் சோபிகா. எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவரு, எங்கள் அம்மா வந்து ஒரு டெய்லர். அக்கா வந்து இப்போ சென்னையில் இப்போ தான் வேலை கிடச்சி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் தலைவாசல் தாலுக்கு பக்கத்தில் இருக்கிற சதாசிவபுரம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். 6th to 9th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அங்கே வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அங்கே படிக்க முடியாதுன்றதுனால அங்கே 10th வரைக்கும் தான் இருந்துச்சு. அதனால் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி மாடல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. மாடல் ஸ்கூலில் போய் எனக்கு இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்லாம் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு அங்கே கிடச்சிது. அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நைட்லாம் அங்கேருந்தே சொல்லி தருவாங்க. அங்கே இருக்க லைப்ரரிலாம் நாமளே எடுத்து படிச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு எல்லாமே. அங்கே படித்து எனக்கு எப்படிலாம் படிக்கணும்னு அவங்களாம் சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சு நான் வந்து எப்படி நீட்டை வந்து நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் நீட்டில் வந்து இப்போ எழுதி 595 வாங்கி 7.5 ரிசர்வேஷனில் ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கேன். நான் 11th 12th வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படித்து அங்கே வந்து நீட் எப்படி கிராக் பண்ணணும்னு சொல்லி நிறையா கற்றுக்கிட்டேன். அப்போ 12th முடிச்சுட்டு உடனே ஒரு நீட் எழுதினேன். அதில் வந்து நான் 413 மார்க் வாங்கினேன். அதில் வந்து எனக்கு ஒரு 10 மார்க்கில் வந்து எனக்கு சீட் கிடைக்காம போனதுனால அடுத்து ஒரு வருஷம் ட்ராப் பண்ணலான்னு சொல்லி சூரிய அகாடமியில் சேர்ந்தேன். அங்கே போய் கோச்சிங்லாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் வந்து 595 வந்து இந்த நீட்டில் வந்து கிராக் பண்ணியிருக்கேன். நீட் தேர்வில் மாநில அளவில் அரசு பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடம், இது எப்படி சாத்தியமானது? நான் 11th 12th வந்து கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் சேலமில் படித்தேன். அங்கே வந்து நான் 11th 12th எப்படிலாம் வந்து நீட்டை இது ஸ்டேட் போர்ட் படிச்சுக்கிட்டே எப்படி கிராக் பண்ணலான்றதை நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் வந்து முக்கியமாக பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் மெயினாக இந்த 3 சப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து நீட்டை வந்து கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக பசங்கள்லாம் நல்லாவே க்ளோஸாகவே பழகி எல்லாத்தையும் நல்லாவே சொல்லிக் கொடுத்தாங்க. நைட்லாம் அங்கேயே தங்கியெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் எப்போ கேட்டாலும் டவுட் கேட்டாலும் முடியாது அப்படின்லாம் சொன்னதே இல்லை. எப்போ கேட்டாலுமே அவங்க வந்து உடனே சொல்லிக் கொடுத்து டவுட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. அது முடிச்சுட்டு நான் இது நீட்டு வந்து 12th முடிச்சதுமே ஒரு நீட் எழுதினேன். அதில் வந்து 413 மார்க்ஸ் வாங்கினேன். அதில் வந்து ஒரு 10 மார்க்ஸ் பத்தாததுனால நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து சூரிய அகாடமிக்கு நான் போயிருந்தேன். சூரிய அகாடமிலேயும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சாங்க. அவங்கெல்லாம் அப்புறம் நானும் வந்து வீட்டிலாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நிறைய கஷ்டம் வந்துச்சு அந்த ஒரு இயரில். எல்லாருமே கேட்டாங்க எங்கெல்லாம் படிக்கிற அப்படின்லாம். ஆனாலும் நான் வந்து விடாமல் படித்து வந்து 595 மார்க்ஸ் வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். மருத்துவர் ஆக வேண்டும் என்று எப்போது முடிவு செய்தீர்கள்? நான் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் சதாசிவபுரத்தில் படிக்கக்குள்ளே வந்து வெறும் மார்க்கு வாங்கணும், ஸ்டேட் போர்டில் மார்க் வாங்கணும் அப்படின்ற இதிலே தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி மாடல் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அங்கே இருக்க டீச்சர்ஸ் மூலிமா எனக்கு நிறையா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து 2 கோர்ஸாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஜேஇ இல்லை நீட், அது மாதிரி பிரித்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை நான் வந்து டாக்டர் ஆகணும்னு. அதில் முக்கியமாக எங்கள் ஆயா தாத்தா, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அக்கா எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசை நான் வந்து டாக்டர் ஆகணும்னு. அதனால் சரி நம்ம டாக்டருக்கு படிப்போமே அப்படின்னு சொல்லி இது பயோசிஎஸ் குரூப் எடுத்து மாடல் ஸ்கூலில் படித்து எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மூலியமாக சப்போர்ட் கிடச்சி 7.5 ரிசர்வேஷன் வேறு இருந்துச்சு. அதனால் நான் வந்து படித்து இந்த ஸ்கோர் வாங்கியிருக்கேன். சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லே எனக்கு வந்து நீட்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அங்கே அவங்க கொடுத்ததெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி 11th 12th நம்ம 12th முடிச்சதுமே நீட் கிராக் பண்ணிடலான்னு சொல்லி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி 413 மார்க்ஸ் நான் 12th ஸ்கோர் பண்ணேன். அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு 10 மார்க் பத்தாததுனால இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணி சூரிய அகாடமி சேலமில் வந்து 595 ஸ்கோர் பண்ணியிருக்கேன்.
11th 12th வந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து கொஞ்சம் பத்தாததுனால இன்னும் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி இந்த ஸ்கோர் நான் வந்து ஸ்கோர் பண்ணி. இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சீங்க, அது மாதிரி என்னென்ன மெட்டீரியல் வாங்கி படிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நன்றாக இருக்கும். நான் வந்து அங்கே சூர்யா அகாடமிக்கு ஜாயின் பண்ணப்போ நிறைய புது புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான் மாடல் ஸ்கூல்லே வந்து எனக்கு கொஞ்சம் பேசிக்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஓரளவு பேசிக் தெரிஞ்சுது. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி எப்படி படிக்கணும்னு தெரியல. அதனால் நான் வந்து மாடல் ஸ்கூலில் வச்சதை வந்து இங்கே நிறைய வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டுமே எல்லாருமே முக்கியமாக இயற்பியல், அதாவது ஃபிசிக்ஸ் மிகவும் கடினம்ங்கிறாங்க. அந்த பாடத்தை நீங்கள் எப்படி படிச்சீங்க? எனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதில் வந்து நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல பசில்டாக அது மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீட் 2025 நான் எழுதுக்குள்ளே எனக்கு 10 மார்க் மிஸ் ஆனது எப்படின்னு நான் தேடி பார்க்கக்குள்ள ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இந்த இயர் வந்து ஃபிசிக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி ஜெய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாம் வாங்கி ஜெய் புக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்டாகவே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து இந்த இயர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அதேமாரி இது பயாலஜி, கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்சிஆர்டி ஃபுல் என்சிஆர்டியை தான் நான் படித்தேன். கொஷின் ப்ராக்டிஸ் மட்டும் எங்கள் அகாடமியில் கொடுத்த புக்கு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி 3 சப்ஜெக்ட்டையும் கிராக் பண்ணேன். பயாலஜிக்கு வந்து வெறும் என்சிஆர்டி லைன் பை லைன் நீங்கள் படித்தாலே போதும். அது ஃபுல்லாக அதுலேருந்தே எல்லாமே அந்த லைன்லேருந்தே தான் கேட்பாங்க. அதனால் நம்ம அது ஃபுல்லாக படித்தா போதும். கெமிஸ்ட்ரிக்கும் இது என்சிஆர்டி ஃபுல்லாக படித்து மீதி கொஞ்சம் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு உங்களோட அகாடமி புக்கு ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது பண்ணலாம். இது ஃபிசிக்ஸுக்கு வந்து நான் ஜெய் கொஸ்டின்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அந்த இது கிராக் பண்ணோன்னா வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஜெய் புக்கெலாம் படித்தேன். அதெல்லாம் படித்ததுனால என்னால் இவ்வளோ வாங்க முடிஞ்சிச்சு. நான் 3 சப்ஜெக்டையும் ஒவ்வொரு தடவையும் படிச்சுட்டு எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு ஆசை இருந்ததுனால பக்கத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களால எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்குள்ள தான் தெரியும் இப்படிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுமாரி நான் இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படித்ததுனால எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கும் அவங்க கேட்குற கொஸ்டின் எனக்கும் டவுட்டாக இருக்கலாம். அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க கேட்குறது எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உடனே நானும் டீச்சர்ஸ்லாம் கேட்டு எப்படிலாம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் படிப்போம். பயிற்சி அல்லது கோச்சிங் ஏதாவது போனீங்களா அல்லது நீங்களே படித்தது ஜெயிச்சிங்களா? நான் 12th முடிச்சுட்டு நீட் எழுதுனதில் எனக்கு மார்க் பத்தாததுனால நான் வந்து சூர்யா அகாடமி சேலம் வந்து நான் சேர்ந்துருந்தேன். அந்த இடத்துல சேர்ந்தப்போ அங்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு இடம் இருக்காது. எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஃபெசிலிட்டி இல்லாததுனால நான் சூர்யா அகாடமி அங்கே ஜாயின் பண்ணதுனால அங்கே இருக்க 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 ஸ்டாஃப்லாம் போட்டிருந்தாங்க. அதில் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களாம் ஃப்ரெண்ட்லியாக வந்து பசங்களுக்குலாம் சேர்ந்து எப்படிலாம் நம்ம புதுசாக யோசிக்கலாம் அப்படின்லாம் வந்து எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் என்னால் இதெல்லாம் வந்து ஓரளவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாடல் ஸ்கூலையும் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அகாடமி போய் அந்த டீச்சர்ஸ் கூடலாம் பழகினதுனால நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி புதுசாக நிறையா தெரிஞ்சு இதெல்லாம் நிறையா தெரிஞ்சு கிராக் பண்ணியிருக்கேன். இன்றைய இணைய உலகத்தில் கோச்சிங் இல்லாமல் சொந்தமாக படித்து வெற்றி பெற முடியும், இது சாத்தியமா? நம்ம வீட்டிலேருந்து படித்தாலும் நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஆனால் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கக்குள்ளே நீங்கள் புது கொஷின் சால்வ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இது கரெக்டான உங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அதனால் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இருந்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபோன்லாம் இருந்தால் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனால் வந்து அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் அகாடமி போனீங்கன்னா அதுவும் ஒரு பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, வீட்டில் இருந்து நீங்கள் படிச்சிருவேன், இல்லை எனக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அகாடமி போடுறது நல்லது தான். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்படிலாம் படிக்க தெரியும். உங்களுக்கு 11th 12th எல்லா டீச்சர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வீட்டிலேருந்து படித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஓரளவாவது ஒரு ஐடியா இருக்கும் இப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து நீங்கள் அகாடமி போகக்குள்ள தான் உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணக்குள்ளே இன்னும் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்லாம் கேட்பாங்க. நீங்களாம் அதை சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். உங்கள் வெற்றிக்கு உங்கள் பள்ளியும் உங்கள் ஆசிரியர்களும் எப்படி உதவினார்கள்? நான் 6th to 9th வரைக்கும் வந்து சதாசிவபுரம் ஹைஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களாம் எப்படியெல்லாம் அங்கே 11th 12th வந்து ஹையர் ஸ்டடீஸ் இல்லாததுனால மாடல் ஸ்கூலில் செலக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி
நிறைய வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படிலாம் நம்ம பண்ணால் அந்த அங்கே செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிடைச்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணி அங்கே சேர்த்து வச்சாங்க. அங்கே மாடல் ஸ்கூலில் சேர்ந்ததும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் இன்னும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் இருந்த முக்கியமாக இது கெமிஸ்ட்ரி சாரு, ஃபிசிக்ஸ் சாரு, பயாலஜி ஸ்டாஃப்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நீட் கிராக் பண்ணுறதுக்கு. மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேட் போர்டு எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் மெயினாக நீட்டுக்கு சொல்லணும்னா இது வித்யாபதி சாரு, பிரதீப் சாரு, இது மேமு, ஃபிசிக்ஸுக்கு வந்து அல்பர்ட் சாரு, ஏஎஸ் சாரு, எல்லாருமே பயாலஜிக்கு வந்து கோமதி மேம், பாட்னி சார், பாட்னி 2 சாருமே இருக்காங்க. பாட்னி 2 சாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நாலேஜெல்லாம் வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் நிறைய தெரிஞ்சுது அவங்க கூட சேர்ந்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் அகாடமி போகல. அகாடமிலையும் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மெயினாக கெமிஸ்ட்ரியில் வந்து முத்துக்குமரன் சார், இது வேலுமுருகன் சார் ஃபிசிக்ஸுக்கு, பிரபாகரன் சார், மேமுக்கு இது கெமிஸ்ட்ரி மேம், பயாலஜியில் 2 ஸ்டாஃப்ஸு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களாம் வந்து எனக்கு இன்னும் நல்லா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் நான் வந்து இவ்வளோ படிக்க முடிஞ்சுது என்னால். அடுத்து உங்களைப் போல் தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய தகவல் என்ன? எல்லாருமே வந்து நீட் வந்து கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது நிஜமாகவே நம்ம கஷ்டம் நினச்சா எதுவாக இருந்தாலும் கஷ்டம் தான். நம்மளால் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நீட் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா மெமரி பண்ணுறதும் இருக்கும், புரிஞ்சுக்கிறதும் இருக்கும். நீங்கள் அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றதா இருக்குது. பயாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கிறதும் இருக்கும், ஆனால் மனப்பாடம் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதே கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ரெண்டுமே மனப்பாடமும் பண்ணும், புரிஞ்சிக்கவும் செய்யணும். ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து மனப்பாடம் பண்ணுறதை விட புரிஞ்சுக்கிறது அதிகமாக இருந்தால் தான் உங்களால் ஃபிசிக்ஸ் கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் ஃபிசிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் தான் எல்லாம் கஷ்டம்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக மாறிடும், உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் போக போக. அதனால் எல்லாருமே ஒரு டவுட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னா நீங்கள் வந்து எல்லோரும் அவங்க கூடலாம் சேர்ந்து சொல்லித்தரக்கூடாதுன்னா இல்லை, நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு டவுட்னா உடனே ஸ்டாஃப்ஸ்ட்டை கேட்டணும். நீங்கள் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் கூச்சப்பட்டு இருக்கக்கூடாது. உடனே நீங்கள் வந்து அவங்க ஏதாவது நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து வாங்கணுன்னா நீங்கள் தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். 11th 12th வந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டேட் போர்டையும் நீட்டையும் வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்காம அதில் இருக்க போர்ஷன்ஸ் இதுலேயும் இருக்கும். அதில் நீட்டில் இருக்குன்னா அது இன்னும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. ஸ்டேட் போர்ட்லேயும் மார்க் வாங்குங்க. பேக்கப்புக்கு நம்ம எப்பயும் ஒரு சாய்ஸ் வச்சுக்கணும். அதனால் ஸ்டேட் போர்டையும் நல்லா படிச்சு வச்சிங்க. நீட்டுக்கு வந்து நல்லா புரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னா 12th நீங்கள் கிராக் பண்ணலாம். அப்படி பண்ணுற பசங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களால் முடியும். நீங்கள் வந்து அப்படி படித்தா வாங்கிடலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ஒரு ஜாலியாக டவுட்லாம் கிளியர் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம் ஈஸியாகவே. இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல மேற்படிப்புகளும் படித்து மிகப்பெரிய சாதனை செய்ய எமது வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.